திரைக்கதைனாலே பாக்யராஜ் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமா சொல்லி டான்ஸ்னாலே பாக்யராஜ்ங்கிறத மக்களை மறக்க வச்சுட்டாங்க. அந்த வருத்தம் எனக்கு இருந்ததுனாலதான் பெஸ்ட் கொரியோகிராஃபர் அவார்ட் நீங்க கொடுக்கணும் சார். அதுக்கு முன்னாடி வந்து கூப்பிட்டு வச்சு குத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. என்ன கூப்பிட்டு என்ன ஒரு தைரியம் இல்லைன்னா நீங்க வந்து கோரியோகிராஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த விருதுகள் ஆனந்த விகடன் விருதுகள் நிகழ்ச்சியின் அனைத்தும் அவர்களே பொறுப்பு. சன்னி வேற கூட கூப்பிட்டு தெரியாம என்ன சார்? இல்ல அவனை வேற கூட கூப்பிட்டு வந்துட்டேன் இந்த கோரியோகிராஃபின்னு அவனே சிரிச்சிட்டு இருப்பான். இல்ல அவர் ஆல்ரெடி சிரிச்சிட்டாரு சார். உங்களோட என்டையர் கெரியர்ல விகடன் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான பகுதியில் இருந்திருக்கு சார்? ஒரு தடவை எனக்கு வந்து மார்க்கும் கம்மியா போட்டு தப்பா விமர்சனம் போட்டாங்க. ஆனா படம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் எடுக்கல. பாலசுப்ரமணியம் சார் அவர் வந்து இது நம்மால் போட்டப்போ அது படம் முடிஞ்சோடனே பிரிவியூ பார்த்துட்டு வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஆஃபீஸில் உட்காந்து ரொம்ப நேரம் அந்த படத்தை பற்றி பேசிட்டு இருந்தார். ரொம்ப நல்லா அதை பற்றியெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு கடைசியில் ஒரு டைலாக் இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு மறக்கவே மறக்காது. நான் வயசாகிடுச்சு, நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த சோபனாக்கு நீங்கள் கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸு அந்த செட்டப் எனக்கு திருப்பி திருப்பி பார்க்கணும் போலயே இருந்தது எனக்கே. அப்படின்னா இது யார் சார் சொன்னா? பெரிய நான் நினைச்சுக்கிட்டேன் பரவாயில்ல நல்லா தான் பண்ணிருக்கிறோம் படம். நல்ல வேலை எங்க சோபனா மேடம் வரல சார். நம்ம கொரியோகிராஃபி அவார்டு போயிடலாம் சார். எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது கோட்லாம். சோபனானாலயா? இல்ல சார், நீங்க சொன்னதுனால.